மாநாடு அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து பெரிய ஆசிட் டெஸ்ட். ஏன்னா வந்து கட்சி ஆரம்பிச்சாச்சு, 2வது அரசியல் மாநாடு. கிட்டத்தட்ட தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்குவதற்கான காலகட்டத்துல அவர் அந்த மாநாடு நடத்துறாரு. அப்ப அவர் தனித்து போட்டியா அல்லது அவர் தலைமையில கூட்டணியாங்கிறத கிட்டத்தட்ட தெளிவே இல்லாத இந்த சூழல்ல இந்த மாநாடு தான் அதற்கு விடை தரப்போகிற மாநாடா இருக்க போகுதுங்கிறதுனால பெரிய எதிர்பார்ப்பு அவர் இருக்கு. தலைமையில தான் கூட்டணி. முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்றது தானே அவங்களுடைய தாரக மந்திரமா இருக்கு. இப்போது வேற வரைக்கும் யாரோட கூட்டணி இல்ல, போவாங்க? இப்போது வரைக்கும் அததான் சொல்லியிருக்காங்க. ஆ. ஆனா நவம்பருக்கு பிறகுதான் முடிவெடுக்கப்படும்னு அங்க இருக்கிற விஜய் தரப்புல இருக்கிற நிர்வாகிகளுமே சொல்லியிருக்காங்க. ம். ஆனா இப்போது வரைக்கும் அவங்களுடைய ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, மக்கள் விரும்புகின்ற முதல்வர் வேட்பாளர் விஜய். ம். இதுதான் செயற்குழுவுடைய தீர்மானம். ம். அவர் தலைமையில் தான் கூட்டணிங்கிறது. ஆனால் அந்த கூட்டணியில யார் யார் இடம் பெறுவாங்க அப்படிங்கிறது இங்க வந்து இருக்கு. ஏன்னா இவங்க நான் தனித்து போட்டியிடுகிறோம் அப்படின்னு சீமான் மாதிரி அறிவிக்கல. அவர் தலைமையில் கூட்டணி அப்படின்னு தான் அறிவிச்சிருக்காங்க. இப்ப இதுல தேமுதிக வருமா, இல்ல மற்ற கட்சிகள் வருமா, ஓபிஎஸ் வருவாரா, மத்த விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா அரசியல்ல எதுவும் எப்போதும் எப்படியும் மாறலாம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா. இது வந்து அதுக்கான பதில் தர்ற ஒரு மாநாடா மட்டும் இந்த ஆகஸ்ட் மாநாடு, அரசியல் மாநாடு இருக்கும்.